ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் டல்கோனா கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டல்கோனா காஃபி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதை வச்சு தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்கு, கர்டு அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் தான் இந்த கேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி நெஸ்கஃபே காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி, நல்லா சூடாக இருக்க தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா இது உடனே வந்து அந்த க்ரீமி ஸ்டேஜ்க்கு வந்துடும். எலக்ட்ரிக்கல் பீட்டர் இல்லைனா நீங்கள் நார்மல் பீட்டர் வச்சு கை விடாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு அந்த வந்து க்ரீமி ஸ்டேஜ் கிடச்சிரும். இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்தோன்னா நம்ம கீழே விழாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சளிச்சிடலாம். இந்த கேப்பில் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். எல்லாம் ஆட் பண்ண பிறகு நாம் இதில் அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும். ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கேக் பேட்டர். இப்போ நம்ம இதை வந்து மோல்டில் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி ரவுண்டு மோல்டில் ஆல்ரெடி வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 தடவை நம்ம வந்து தட்டிக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நமக்கு போகும். அடுத்து இந்த கடாய் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் செஞ்ச மோல்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துடணும். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து நம்ம உள்ளே குத்தி பார்க்கலாம். கேக் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு நைஃப்பில் அப்படின்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் எடுத்து வெளியில் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சுடுதண்ணியில் மேலே ஒரு கிண்ணத்தில் வச்சிடணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உருகிடும். இது வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எடுத்திருக்க சாக்லேட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்டில் வந்து டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதை தான் நான் இன்றைக்கி வந்து உருக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ சாக்லேட் அந்த சிரப்பும் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம கேக் பாருங்கள், மேலே இருக்கிறத நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா ஈவனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம உருகி வச்சுருக்கோம்ல அந்த சாக்லேட் சிரப்பு, அதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா பண்ணலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஜெம்ஸ் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கேக் ரொம்ப சூப்பராக வருங்க. ஈஸியும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.